இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரூல்டு நோட்புக் கிரியேட் பண்ணி, நீங்க Amazonல வந்து டாலர்ஸ்ல மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, அதுக்கு இந்த மாதிரியான புக் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனல்ல ஆன்லைன்ல மணி எப்படி ஏர்ன் பண்றதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலில யாராவது இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்கனாக்கா, அவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இன்னைக்கு அந்த புக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட Canvaல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ, அதுக்காக நான் வந்து Canva ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக்கோட டிசைன் வந்து கவர் ரெடி பண்ணணும். ஸோ, அதுக்காக நான் வந்து இந்த கவர் கால்குலேட்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து KDP அமேசானோடது. ஸோ, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த சைஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து என்ன மாதிரியான புக் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். பேப்பர் பேக், தென் இன்டீரியர் பிளாக் அண்ட் ஒயிட், தென் பேப்பர் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பேப்பர், ரீடிங் டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸ்ஸு, தென் இன்டீரியர் ட்ரிம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 to 9 இன்ச்சஸ். பேஜ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 60 வச்சுக்கிறேன். நான் இங்கே உங்களுக்கு காமிச்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 பேஜஸ் இருக்குது. நான் சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 பேஜ் வச்சு நான் டிசைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ, இதை வச்சுட்டு நீங்கள் கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ, இங்கேயே உங்களுக்கு டவுன்லோட் டெம்ப்ளேட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் டெம்ப்ளேட்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ, ஓகே இதுதான் டவுன்லோட் பண்ண ஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்கும். ஒரு PDF இருக்கும், ஒரு PNG இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். இந்த PNG இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6x9 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைஸ் ஒரு சைடுக்கான சைஸு. இந்த ஃபுல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இந்த சைஸ்க்கு நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போது கேன்வாவில் போயிட்டு கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ச்சஸ்னு வச்சுக்கிட்டு வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம கொடுக்கணும். 12.385 12.385. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 9.250 இன்ச்சஸ் வச்சு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட இது வந்து எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக்கோட கவர், வெளி சைடு இருக்கிற கவர். ஓகேங்களா? ஸோ, இதை வந்து நம்ம வந்து ரொம்ப இதுவெல்லாம் பண்ண போதில்லை, சிம்பிளான ஒரு டிசைனில் தான் பண்ண போகிறோம். ஸோ, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கு நான் இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். வந்துடுச்சு. இதை நான் ஃபுல்லாக இப்படி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு மேலே ஒரு இதை வச்சு தான் நமக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எந்த எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட் பேஜு, இது வந்து பேக் லாஸ்ட் பேஜு, இது வந்து அந்த மடிப்பு இல்லைங்களா அந்த புக்கோட இது சைஸு. ஓகேங்களா? அது வந்து இந்த ரெட் கலர் வரப்போகுது. இதை ஃபஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய டிசைன் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ, இந்த ஒரு ஆஃப் பிளாக் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இதை இப்போ நான் தூக்கி இப்படி வச்சிட்றேன். வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வேணால் கம்மி பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரன்சியை. ஸோ, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இங்கே காமிச்சிங்கன்னா இவங்க பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு பிளாக் வச்சுருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு கலர் வச்சுருக்காங்க. இது ஒரு மாதிரியான டிசைன். பேக் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இது ஒரு மாதிரியான டிசைன். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக பிளாக் கலர், டார்க் கலரு, சென்டரில் மட்டும் ஒரு கலர் வைக்கும். அதுக்கு எலிமெண்ட்ஸில் நான் போயிட்டு ஷேப்ஸில் போய் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறேன். இதை எடுத்து வந்து இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன், ஏன்னா சரியாக தெரிய மாட்டேனுது. அப்படி இல்லைனாலும் நம்ம ரூலர் எடுத்துக்கலாம். இங்கே ரூலர் இருக்கும் பாருங்கள், இதை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு கேன்வா பற்றி சரியாக தெரியல அப்படின்னா நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். கேன்வாவுக்குன்னு செப்பரேட் டுட்டோரியல்ஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ, இப்போ அந்த ரூலரை வச்சு இது பண்ணிவிட்டு
இங்கேயும் வந்து இந்த சைஸ்க்கு பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுதான் இந்த சென்டரில் வர கவர். ஓகேங்களா? ஓகே, இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல இதை கொஞ்சம் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட கவர் வரப்போகுது. இந்த கலர் மட்டும் கொஞ்சம் ஃபுல் பிளாக் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட புக் ரொம்ப ப்ளைனாக இருக்க போகுது. வேறு ஒன்றும் பெருசாக டிசைன்லாம் கிடையாது. நான் வந்து ChatGPT சொல்லி இந்த புக்குக்கான ஒரு நேம் வந்து ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் நோட் புக் மை மெமரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுதான் வந்து இந்த புக்கோட நேம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த ஃபாண்ட்டு ஓகேன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். ஐ திங்க் இதே எனக்கு ஓகே, இது நல்லாயிருக்கு. கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். நான் லெஃப்ட் அலைன் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்றேன். வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இந்த லைன் ஹைட்டை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு இது ஓகே. இதையே நான் வந்து மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே வந்து அந்த டேக் லைனை தூக்கி போடுறேன். மை மெமரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுவும் லெஃப்ட் லைன் தான் இருக்குது. இதோட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ரெகுலரில் வச்சுக்கலாம். இது வந்து போல்டு. ஓகே, ஸோ அப்போ இன்னும் அதோட ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 30 வைக்கிறேன் நான். இன்னும் கூட சின்னது பண்ணலாம். மை மெமரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் பெரிய சைஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் நோட் புக் மை மெமரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் நம்ம டிசைன் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எலிமெண்ட்ஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வரும். இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு என்ன வைக்கலாம், சும்மா நான் ஹார்ட்னு போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸில் வந்து நிறையா வரும். இந்த கிராஃபிக்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட்ஸு நிறையா வந்துருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சுக்கிட்டு இதோட கலரை ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பண்ணிவிட்டு வேணா கொஞ்சம் அதோட ஒப்பாசிட்டியான லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டு தூக்கி இப்படி இங்கேயோ வச்சுக்கலாம். நீங்கள் இங்கேயோ இல்லை இப்படி இப்படி கூட வைக்கலாம். இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இது இன்னும் கூட கொஞ்சம் சாய்ச்சிட்டு அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாருங்கள். இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து சிம்பிளான ஒரு நோட் புக், அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து கவர் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஷேரில் போயிட்டு
இந்த டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும். பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணணும். அமேசானில் நம்ம அப்லோட் பண்ணோம்னா இதில் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேப்பர்ஸ் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அதோட சைஸை போய் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இங்கே வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் கோடு, இந்த லைன்ஸு உள்ளே வருங்களா லைன்ஸு, அது வந்து இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளேயே வர மாதிரி வைக்கலாம், இல்லை இந்த எட்ஜ் டு எட்ஜ் வர மாதிரி வைக்கலாம். இந்த எட்ஜ் டு எட்ஜ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் ப்ளீடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வித் ப்ளீடு, இது வந்து நோ ப்ளீடு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ளீடில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அப்போ என்ன சைஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நம்மளோட வந்து 5x9 இல்லைங்களா, சாரி 6x9. ஸோ இதுதான் 6x9. வித் ப்ளீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வித்தவுட் ப்ளீடு. நம்ம வந்து இந்த சைஸில் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைஸில் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஹோமுக்கு போகிறேன், கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துட்டு, இதுதான் வித்து, அப்புறம் இதுதான் வந்து ஹைட்டு கொடுத்துட்டு இன்ச்சஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பிளைனான ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த வந்து புக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 4 சைடும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம வந்து மார்ஜின் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள் மார்ஜின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளோட பேஜ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட வந்து பார்த்திங்கனாக்கா நோ ப்ளீட் வித் ப்ளீடில் தான் நம்ம வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமமாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சைடும் கேப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 4 சைடும் அந்த கேப்பு. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சைஸை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து ரூலரை வந்து வைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் நல்லா. 0.375 இதை எடுத்துகிட்டு வந்து 375. ஓகே, 374 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ச் 1 mm தான் வரும் இல்லைங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸில் போயிட்டு இந்த ஸ்கொயர் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ பெருசு எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு சின்னதாக இருந்தால் போதும். எடுத்து இங்கே இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இதை ஒன்று இங்கே வச்சுக்கிறேன் டாப்பில். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கிட்டு போய்ட்டு முதல்ல சின்னது பண்ணிக்கலாம் இருங்க. இங்கே வந்து பாட்டமில் வந்து இந்த கார்னரில் இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூலர் இருக்குது பாருங்கள், இந்த மேலே வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த ரூலர் உங்களுக்கு வரலைன்னா கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். சாரி, கண்ட்ரோல் ஆரில் ஷிஃப்ட் ஆர். ஓகேங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கேயும் ரூலர் வச்சிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைடு வைக்கணும். ஸோ அதுக்கு மறுபடியும் ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே ஒன்று வச்சிட்றேன். அப்புறம் மறுபடியும் இங்கே டாப்பில் இருந்து இங்கே ஒன்று வச்சிட்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ரூலர் மட்டும் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரூல்டு நோட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் உள்ளே வந்து கோடு வரணும். அதுக்கு வந்து எலிமெண்ட்ஸில் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு இது வந்து டிஃபால்ட்டாகவே டிசைனில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நோட் புக்குன்னு போய் ஜேர்னல்ஸ் இல்லை புக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே
உங்களுக்கு வரும். நோட் புக்குன்னு டைப் பண்ணலாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இதை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கனாலே இது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இது ஆனால் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களோட ஓன் காப்பிரைட்டில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த இமேஜ் எடிட் பண்ணுறது இல்லை இந்த கோட்லாம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. நான் சிம்பிளாக டைரெக்டாகவே பண்ணுறேன் நான். ஓகேங்களா. இங்கே போயிட்டு ஒரு லைனை மட்டும் எடுத்து இங்கே உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இந்த லைனோட சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 1 பிக்சல் இருந்தால் போதும். அப்புறம் இதோட ஒப்பாசிட்டி ஒரு 50% நான் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப 100% இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக தெரியும் அதுக்காக. ஸோ அப்புறம் இதை எட்ஜ் டு எட்ஜ் பண்ணிக்கிறேன் நான். இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் இது ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு கோடு பண்ணியாச்சு. இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்கேயே வச்சிட்றேன். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட்டு. எவ்வளோ வாட்டினா இப்போ நம்ம எவ்வளோ பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், 60 பேஜ் பண்ணுறோம் இல்லைங்களா. இல்லை சாரி 25 வாட்டி இதுக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம 2 பண்ணிட்டேன். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 25 வாட்டி நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். சாரி, இது அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் ஸ்பேஸ் ஈக்குவலி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நேருக்கு வந்துடலாம். இப்போ இதை வேணுன்னா நீங்கள் இப்படி குரூப் பண்ணிட்டுருங்க. ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு இந்த மேல் லைனுக்கு பாருங்கள் அங்கே வச்சுருங்க. இங்கே இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோடு போட்டோம்னா அங்கே வச்சு இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இது இருக்குது பாருங்கள், இப்படி அப்படியே இழுத்துருங்க. கரெக்டாக இந்த பாட்டம் லைனுக்கும் இந்த மேல் லைன்லேயும் வர மாதிரி. இப்போ ஒர்க் பண்ணாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுங்க. கோடு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது இல்லை. எஸ், இதை கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், இப்படி மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பிளாக் தான் இருக்குது, அதை அன்குரூப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லைனில் போய் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஆக்சுவலி அதனால தான் இதை நான் 1 பண்ணிடுறேன். 1 பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கோடு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ இதை இந்த கிரிட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 1 இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணி Ctrl+C Ctrl+V பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொன்று வந்துடும். இதே மாதிரி நான் ஒரு 10 வாட்டி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 10 வாட்டி பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் ஆளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது காப்பி, டூப்ளிகேட்டுன்னு இருக்குது. நான் Ctrl+C பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ 20 ஆகிடுச்சு. மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன், 30 ஆகிடுச்சு. இப்போ Ctrl+A கொடுத்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்மளோட 60 பேஜஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேரில் போயிட்டு டவுன்லோடில் மறுபடியும் இதையும் PDF பிரிண்ட்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் இந்த பேஜஸ். இதில் பாருங்கள் 60 பேஜ் இருக்குது இப்போது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்ண கவரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேஜ், இதை ரெண்டையும் நீங்கள் அமேசானில் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ், இது உள்ளே இருக்கிற பேஜ். ரீட் சாம்பிள்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜூமில் வரும். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கோடு தான் வச்சுருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கக்கா, இந்த மாதிரி 121 பேஜஸ் வச்சுக்கிறாங்க. சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம க்ரியேட் பண்ண அதே சைஸ் தான்.
அப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதை விட ஜாஸ்தி கூட விற்கலாம். ஓகேங்களா? இவங்க பாருங்கள், இது வரைக்கும் இவ்வளோ புக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1300 புக்ஸ் பக்கமாக சேல் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் சிம்பிளான டிசைன் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அமேசானில் எப்படி இந்த மாதிரி புக்கு அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோவும் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் கேன்வா பற்றின ஃபுல் ப்ளே லிஸ்ட் இருக்குது. நீங்கள் போய் அந்த வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் எந்த மாதிரியான ஒர்க் பண்ணணுன்னாலும் கேன்வா வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஆகிப்போச்சு. அதனால் அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.